ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டின்னர் ரெசிபி முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானொலி அடுப்பில் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது இந்த முட்டை தொக்கோட டேஸ்ட்டு. நல்லா வதங்கிருச்சு. 4 பெரிய தக்காளி பழத்தை இது கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த முட்டை தொக்குக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முட்டை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வதங்கிட்டுருக்கட்டும். முட்டையை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை இப்போ இது கூட சேர்த்துடலாம். வதக்கி வச்ச மசாலாவும் இந்த முட்டையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டிங்கனாலே நல்லா முட்டை நல்லா சேர்ந்து மசாலா கூட வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான குயிக்கான ஈஸியான ரெசிபி முட்டை தொக்கு ரெடி. தடவை இந்த மாதிரி முட்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தோம். சப்பாத்திக்கு இந்த முட்டை தொக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தியும் சாப்பிட்டு முடித்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.